கலையிலே தோன்றி ஞானத்தினை எழுப்ப அறிய கருமத்து வித்தை என்றும் கரும அவ்வித்தையில் உதித்து இச்சையின் செயல்களை தரும் அராகம் என்றும் கலையொடு பிறந்து கரும பலனை உள்ள நாள் காரும் நியதி என்றும் காலமென்றும் கலாதியினின்று எழும்பி இரு கண்மனூகர் புருடன் என்றும் நிலைகொள் மோகினி மாயை என்றும் ஐங்கூறாக நிகழ் சுத்தமாயை என்றும் நிற்கு நிரலறிய நினை நித்தலு நினைக்கிறேன் நிட்டையில் உணர்த்தி அருளி சிலை மதன் செயல் நனாடியில் வைத்து ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகளின் கருணையினாலே இன்று 23வது நிகழ்ச்சியை உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் என்கிற பகுதியிலே பார்க்கிறோம். தத்துவமசி பயிற்சி பாதை 23, ஆன்மாவின் யாத்திரை 23 என்று இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 24 தத்துவங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு மேலே இந்த தலைக்கு மேலே கூட சொல்லலாம், இல்லை இதுக்கு இது முகம் வரைக்கும் சொல்லலாம். தலையிலேருந்து முகத்துக்குள்ளே இருந்த தலைக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள்னு எடுத்துக்கிடலாம். இதில் 7 தத்துவம் இதில் வரும். அதுக்கு பேர் வித்யா தத்துவம்னு பேர். கலை, வித்தை, அராகம், நியதி, காலம், புருடன், 5 சேர்ந்தா புருடன், அப்புறம் சுத்த வித்தை, மாயை, மோகினி அப்படி சொல்லுவாங்க. 7வது 7 தத்துவங்கள் இந்த இடத்துல வருது. இதுதான் இந்த பாட்டில் சுவாமி சொல்கிறார். இனிக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, நாம் உலகிலே அனுபவிக்கிறோம். அதுதானே பிறந்திருக்கிறோம். இந்த ஆன்மா உடம்பு எடுத்த உடம்பு இந்த உலகையில் அனுபவிக்க வந்திருக்குது. அந்த அனுபவிக்கும் போது உணர்ச்சிகளின் பேரில் நமது அறியாமை, நமக்கு தெரியாது, அந்த அறியாமை என்னும் அதுக்கு பேர் ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தின் வலிமை அதிகமாகிடும். இறைவனுடைய தன்மை நமக்குள்ளே குறைஞ்சி, ஆன்மாவில் குறைஞ்சி, அறியாமையினுடைய தன்மை அதிகமாகிடும். என்ன சொன்னாலும், பெரியவங்க என்ன சொன்னாலும், அப்பா அம்மா என்ன சொன்னாலும், அனுபவப்பட்டவங்க என்ன சொன்னாலும் நம்ம முதல்ல கேட்க தெரியாது. நம்ம அனுபவப்பட்டு தான் புரிஞ்சுக்கும். அதுக்கு பேர் தான் அறியாமை, ஆணவன் பேர். அது சிறிதே நீக்கணும். அப்போ நீக்கணுன்றது என்ன பண்ணுன்னா, இந்த வித்யா தத்துவம் தான் அதை நீக்கும்.
இந்த வித்யா தத்துவம்னாக்கா அப்போ என்னதுன்னா உயிரில் வந்து 3 சக்தி இருக்குது. கிரியாசக்தின்னு இருக்குது, இச்சா சக்தின்னு இருக்குது, ஞான சக்தின்னு இருக்குது. அந்த சக்தி வந்து இந்த கருவிகளோட செயல்படுது. உயிரின் கிரியாசக்தியாகிய அது வந்து எழுப்புது. அது எழுப்புனாதான், கிரியாசக்தின்னு ஒன்று எழுப்புனாதான் கலைன்னு ஒரு தத்துவம் வரும். நம்ம உடம்புல ஒரு தத்துவம் வரணும்னா கலைன்னு ஒரு தத்துவம் முதல்ல வித்யா தத்துவத்தில் வருது. அந்த வித்யா தத்துவத்தை முதல்ல உருவாக்குறது கிரியாசக்தி. அது கிரியாசக்தின்னா கிரியை பண்ணுற செயல்படுத்துறது, அது வருது. அந்த கலை தத்துவத்தில் அதுலேருந்து தோன்றி அதுக்கு மகள் வச்சிங்களேன், அதில் ஞான சக்தி வரும். அந்த கிரியாசக்தியில் ஒரு ஞான சக்தி வரும். அது என்ன பண்ணும், எழுப்புகின்ற தொழில் வித்தை. இப்போ இந்த வித்தைகளெல்லாம் நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ எல்லாமே ஒரு வித்தை தான். கலை என்கிற தத்துவத்திலேருந்து வித்தைன்னு ஒரு தத்துவம் வருது. கலை என்பது இச்சாசக்தியில் இருக்குது, இது கிரியாசக்தியில் இருக்குது. வித்தை என்பது ஞான சக்தியில் வருது. ஞான சக்தியில் தத்துவம் வந்தாச்சு, 2வது தத்துவம் வந்தாச்சு, வித்தை. இப்போ கலை வித்தை 2 தெரிஞ்சுக்கிட்டீங்க. 3வது அந்த வித்தை தத்துவத்திலேருந்து ஒன்று பிறகுது, அது இச்சாசக்தின்னு பேர். விருப்பம் இருக்கிறபடி செயல்படும். அதுக்கு பேர் அராகம்னு பேர். கலை, வித்தை, அராகம், கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி. கிரியாசக்தி, ஞானாசக்தி, இச்சாசக்தி, இந்த 3 சக்திகளும் 3 தத்துவத்தை கொண்டு வந்துச்சு. இதுக்கப்புறம் கலை கூடவே 2 தத்துவம் பிறக்கும். அது என்ன பண்ணுது, முதலில் கூறப்பட்ட அந்த கிரியாசக்தியான கலை, அந்த கலை கூடவே தோன்றி புண்ணியம் பாவம், அந்தந்த ஆன்மாவுக்கு எவ்வளோ புண்ணியம் இருக்கும், எவ்வளோ பாவம் இருக்கும், அதுக்கு தகுந்தா போல் வினைகளை கூட்டி உயிர் வாழும் வரைக்கும், ஒரு 80 வயசு வாழலாம், 100 வயசு வாழலாம், 20 வயசு வாழலாம், உயிர் வாழும் வரைக்கும் அந்த தத்துவம் ஒன்று கொடுக்குது. அதுக்கு பேர் நியதின்னு வச்சுருக்காங்க. 4வது தத்துவம். இப்போ கலை, வித்தை, அராகம், நியதி 4 கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த நியதி அடுத்ததாக அதில் பிறந்ததில் எந்தெந்த வயசில் அதாவது காலம்னு ஒரு தத்துவம் வருது. 5 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ண முடியாது, அந்த காலத்தில் பண்ணினாங்க. அது எதுவும் பண்ணாது, அதனால் வாழறதுக்கு தெரியாது. அதனால் அந்தந்த வயசில், பக்குவத்து வயசில் அந்தந்த பக்குவத்துக்குரிய அந்தந்த வினைகளை கொடுக்கும். அதுக்கு காலம்னு பேர். இந்தந்த வயசில் ஒருத்தர் வரும்பொழுதே 25 வயசில் ஒரு பையன் வரான், ஒரு பொண்ணு வராங்க, ஜாதகத்தை வராங்கன்னா இவங்க கல்யாணத்தை பற்றி கேட்குறாங்கன்னு நாங்கள் சொல்லணும். 35 வயசில் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு குழந்தைய பற்றி கேட்குறாங்க, தம்பதியெல்லாம் வராங்க, குழந்தையில பற்றி கேட்குறாங்க. காலம் எல்லாம் வீடு கட்டுறதை பற்றி கேட்குறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறத பற்றி கேட்குறாங்க. இப்படி தான் 45 வயசுன்றது பதவிகளை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணிடலாம். இப்படி தான் காலம் வரும். இப்படி தான் ஜோசியர் சொல்லும்பொழுது அப்படி தான் வருவாங்க. அவங்க ஒரு குழந்தைக்கு படிக்கிறதுக்காக கேட்டு வருவாங்க. அப்போ புரிஞ்சுக்கிடலாம், இந்த 5 வயசு பையனோட படிக்கிறதாக கேட்குறானா அப்படி. அவங்களே முதல்ல டக்குனு வாயை விட்டுருவாங்க வர்றவங்களே. அதுலேருந்தே நீங்கள் பிடிச்சிக்கிடலாம். அந்த காலம்னு பேர், அந்த தத்துவத்துக்கு பேர். அந்தந்த பக்குவத்துக்கு தகுந்தாப்பில் அந்த காலத்தில் பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா குழந்தைங்க வாங்கி சாப்பிடுவோம். ஒரு 50 வயசில் பிஸ்கெட் வாங்கி கொடுத்து பார்த்தா சாக்லேட் தங்கத்தை கொத்திங்கன்னா வாங்கிக்குவாங்க. அப்போது காலம் என்கிற தத்துவம் அவங்க வயசுக்கு தகுந்தா போல் வருது. அப்போது முதல்ல கலை, 2வது வித்தை, 3வது அராகம், 4வது நியதி, 5வது காலம். இந்த 5 தத்துவம் வந்தது இல்லைங்களா? இந்த 5 சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் புருடன்னு பேர். அதாவது கண், காது, மூக்கு, வாய் எல்லாம் சேர்ந்தால் முகம்னு சொல்கிறோம். அதே போல் இந்த 5 சேர்ந்தால் அதுக்கு பேர் புருடன்னு பேர். 6வது தத்துவமாக வரும். அதுக்கப்புறம் நல்ல வினைகள் எது, தீய வினைகள் எதுன்னு அதை நுகரணும், உள்ளுக்குள்ளே நுகரணும். அந்த தத்துவத்துக்கு பேர் மோகினின்னு பேர், மாயைன்னு பேர். அதனால் மொத்தம் 7 தத்துவங்கள், வித்யா தத்துவங்களை
இந்த பதிகத்தில் சுவாமி சொல்லியிருக்கிறாரு. இதுதான் ஓதுவார் ஐயா இப்போ பாடியிருக்காரு. இந்த தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன்னா முதல்ல 24 தத்துவம் சொல்லியாச்சு, இப்போ 7 தத்துவம் இதில் சொல்லியிருக்குது. அதனால் இந்த 24 + 7 31 தத்துவங்களையும் நாம் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் பெறலாம். அதனால் நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, அஞ்சும் சுத்தமாயை எனவும் விளங்கும். இதுக்கு மேலே 5 தத்துவம் வரும். அது நாதம், வித்தை, விந்து. நாதம்னா சிவ சப்தம், விந்துன்னா வெளிச்சம். நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, இந்த 5 தத்துவமும் சுத்தமாயை எனவும் விளங்கும். இந்த ஒழுங்கை உணரும் வகையில் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறோம். மொத்தம் 36 தத்துவம் வந்துடுச்சா பார்த்துங்க. முதல்ல 24 தத்துவம் ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் 7 தத்துவம் ஒன்று வந்துச்சு, அப்புறம் 5 தத்துவம் ஒன்று வந்துச்சு. ஆக மொத்தம் 36 தத்துவங்கள் நமக்கு உடம்புல இருக்குது. அதனால தான் 36 தரம் ஷண்முக கோஷம் படிங்க, 36 தரம் சஷ்டி கோஷம் படிங்கன்னு தேவராய சாமியார் தத்துவங்களை கரைக்கிறதுக்கு சொல்லித்தராரு. இந்த 36 தத்துவமும் யார்கிட்ட இருக்குதுன்னா மன்மதங்கிட்டவும் மாட்டிக்குது. மன்மதங்கிட்ட மாட்டிக்கிச்சின்னா இந்த உலகில் போய் மாட்டிக்கிட்டு அனுபவிச்சுட்டு போகத்தை அனுபவிச்சு ஏமாந்து பணமாக போய்டுறோம். அதனால தான் அப்படி போகாமல் உன்னுடைய திருவடி அடைந்து கொள்க உள்ளத்தில் இருக்கும் சிவசுப்பிரமணிய கடவுளே அப்படின்னு சொல்லி சாமி வேண்டுறார். இதே குருபர கண்ணின்னு ஒன்று வருது. அதில் 5வது திருச்செய்யுள், கேட்பார் செவி கொடுத்து கேளாமலும் போவார், ஆட்படுவார் காண்பது அரிதே குருபரணிங்கிறார். கேட்பார் செவி கொடுத்து கேளாமலும் போவார், ஆட்படுவார் காண்பது அரிதே குருபரணே என்பார். பரமான்மா அருள் பெற்றவர்கள் கேட்பார்கள். பரமான்மாவின் அருளை பெறாமல் மாயையிடம் தொடர்பு கொண்டு மன்மதனை தொடர்பு கொள்பவர்கள் கேட்காமலும் போவார்கள். உனக்கு அடிமை ஆவாரை காண்பது அரிதே குருபரணி அப்படின்னு சொல்லி குருபர கண்ணியில் சுவாமிகள் சொல்கிறார். அதனால் இந்த குருபர கண்ணியை மனதில் வச்சு இந்த 36 தத்துவங்களை எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இந்த நாளில் நாம் சிந்தித்தோம்னால் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும். வணக்கம்.